வணக்கம், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சாம்பார் தூள் வீட்டிலே எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இது வந்து எங்கள் அம்மாச்சி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த சாம்பார் தூளை வந்து நீங்கள் மினிமம் 6 மாதம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இதுக்கு நம்ம வறுக்க தேவையில்லை. பாருங்கள், 3/4 கேஜி வந்து மிளகா வத்தல், 3/4 கேஜி தனியாக எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி சத்தம் வர வரைக்கும் நீங்கள் வெயிலில் போட்டு காய வைக்கணும். இது காயறதுக்கு மேக்ஸிமம் 2 டேஸ் தான் ஆகும். இந்த மாதிரி சத்தம் வர வரைக்கும் நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம வறுக்க போகிறதில்ல, அதனால நல்லா சத்தம் வர மாதிரி பார்த்து காய வச்சுருங்க. அடுத்து நம்ம வந்து பருப்பு எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, கல்லெல்லாம் இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த பருப்பு இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு ஒரு நாள் போதும், 2 நாள்லாம் காய வைக்க தேவையில்ல. லைட்டாக சூடானா போதும். காலையில் காய வச்சு ஈவினிங் அரைச்சாலே போதும், சூப்பராக வந்துடும். 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து 100 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு நிறையா டைம் மிச்சம். இது நல்லா வெயில் அடிக்கிறதுனால வெயிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு ஜீரகம், நல்லா வெயிலில் காய வச்சிட்டோன்னா சூப்பராக அரைச்சிரும். அப்புறம் 50 கிராம் அளவுக்கு பச்சரிசி, அப்புறம் 50 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. ஒரு கைப்பிடியில் வந்து எடுத்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் விரலி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமாவது மினிமம் போடணும். இதை நீங்கள் போடும்போது மிஷினில் போடும்போது நீங்கள் உடச்சிட்டு தான் நீங்கள் போடணும். அப்போ தான் மிஷினில் அரைக்க முடியும். இப்போ பாருங்கள், வெயிலில் 2 நாள் மிளகா வத்தல்லாம் நல்லா சத்தம் வர வரைக்கும் காஞ்ச பிறகு இந்த மாதிரி நீங்கள் குத்துனீங்கன்னா அது உடஞ்சி மிஷினில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தெரித்து வெளியில் உழுவாது. இப்போ நம்ம தனியாவை சேர்த்துடலாம். மிளகா, மல்லி, அதுக்கப்புறம் வந்து நம்ம காய வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம வந்து காய வச்ச கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலையை எடுத்து நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து ஒரு சின்ன சைஸில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எடுக்க விட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிஷினில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இதில் சாம்பார் வச்சிங்கன்னா வீடே மணக்கும். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பார் தூளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.